ஜெயலலிதா ஆட்சியில பஸ்ஸை கொளுத்திட்டு உள்ள போன ஒரு குரூப் இருந்தது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இறந்தாங்களே அந்த குரூப். கலைஞர் ஆட்சியில அவர் ஆட்சிக்காக வந்து சில பிரச்சனை பண்ணி கட்சி ஆளுங்க உள்ள போயிருந்தாங்க. வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே வீடு கட்டிட்டா மற்றதுக்குலாம் எப்படி செலவு பண்ணுவாங்க? there are a lot of questions. நம்முடைய தமிழ்நாட்டை ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போன திமுகவை விட திமுக இது வரைக்கும் அது மாதிரி தான் கொண்டு போயிருக்கு. அவங்கள நாட்டுக்கு எதுவுமே நல்லது செய்யலை. இப்போ திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் 70 வருஷமா இருக்காங்க களத்தில், அவங்களால எதுவும் பண்ண முடியல. நீங்க புதுசா வரீங்க, நீங்க வந்து சிஸ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 5 வருஷம் ஆயிடும். டிவி கொடுக்குறேன், 2 வீலர் கொடுக்குறேன்றது ஓட்டு வாங்குற மாதிரி தான் வருது. அது நான் விஜய்னு சொல்ல, எல்லாம் பார்ட்டியும் அது பண்றாங்க. ஸோ ஒரு பார்ட்டி ஒன்று கொடுத்தா அதுக்கு ரெட்டிம்பா அதர் பார்ட்டிஸ் இது பண்றாங்க. அதை நம்ம நீட்டு எடுத்துன்னு வந்தது பிஜேபியோ இல்லை வேற கவர்மெண்ட்டோ கிடையாது. நீட் எடுத்துன்னு வந்தது இவங்க காங்கிரஸ் தான். சிதம்பரம் தான் வந்து இந்த கேஸை போட்டு இப்போ தாவேகா தலைவர் விஜய்